ஞானசேகரன் என்ற ரிப்பீட்டட் அஃபெண்டர், ஹிஸ்டரி ஷீட்டர்னு சொல்லுவாங்க. மறுபடி குற்றம் செய்யக்கூடிய ஒரு மனநோயாளி அந்த ஆளு. அவனுக்கு இவ்வளவு நாள் விட்டு வச்சிருந்தீங்க. இன்னைக்குதான் இந்த போராட்டம் எல்லாம் நடந்த பாட்டாளி மக்கள் கட்சி போராட்டங்கள்லாம் தொடர்ந்து நடந்தப்புறம் தான் உங்களுக்கு தோணுதா அவங்க மேல குண்டாஸ் போடணும்னு? ஒரு வருஷம் கழிச்சு விட்டுடுவீங்களா? அவனுக்கு தண்டனை கொடுக்க மாட்டீங்களா? சிறப்பு போக்சோ நீதிமன்றங்கள் ஏன் கொண்டு வரல? 300 பாலியல் வழக்குகள் இருந்தாலே அங்க சிறப்பு போக்சோ நீதிமன்றம் இருக்கணும்னு சொல்றாங்க. இங்க ஒரு போக்சோ நீதிமன்றத்துக்கே வழி இல்ல. 300க்கு மேல இருந்தா 2 போக்சோ நீதிமன்றம் இருக்கணும்ங்கறாங்க. அதுக்கு ஒரு போக்சோக்கே இங்க வழி இல்ல. போக்சோ நீதிமன்றத்துக்கு வழி இல்ல. மகளிர் நீதிமன்றங்கள்லாம் இருக்குது, மகளிர் காவல் நிலையங்கள்லாம் இருக்குது. எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரு டிஜிபி கீழே கொண்டு வந்தீங்க. இருந்தாலும் காவல்துறையால் இந்த பாலியல் வன்கொடுமையை கட்டுப்படுத்த முடியலையே, அதை அடக்க முடியலையே. அப்ப என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க? வெறும் பந்தோபஸ்து தான் உங்க வேலையா? பந்தோபஸ்துக்கு தான் போவீங்களா? பாதுகாப்பு கொடுக்க மாட்டீங்களா? அரசு சட்டம் ரொம்ப கடுமையாக இருக்க வேண்டும். ஏன்னா இதுக்கெல்லாம் காரணம் மதுவும் போதையும் தான். தெருக்கு தெரு மதுக்கடை, பள்ளிக்கூடம், சின்ன குழந்தைங்களுக்கு கூட கஞ்சா அப்படின்னு எல்லாம் ஈஸியா கிடைக்குது. இதெல்லாம் கட்டுப்படுத்தினாலே இந்த பாலியல் வன்கொடுமைக்கு இந்த கொடுமை நிற்கும். ஆனா அதெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு யாருக்குமே மனசே வராது. ஏன்னா இதுல எல்லாரும் ஒன்னா இருக்கிறாங்க. இதை கட்டுப்படுத்துறதுக்கு மனசு இல்லாம இந்த பாலியல் வன்கொடுமையை தொடர்ந்து அதிகரித்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு வாழ தகுந்த மாநிலமாக எண்ணிக்கை போய்கொண்டே இருக்கிறது. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும். எல்லாரும்